ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ். வாட் இஸ் டிஎன்எஸ்? டொமைன் நேம் சர்வீஸ். எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டிஎன்எஸ் என்ன பண்ணும், டிஎன்எஸ்னால் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் டிஎன்எஸ்? டிஎன்எஸ் நத்திங் பட் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஃபோன் புக் ஆஃப் இன்டர்நெட் சொல்லுவாங்க. ஃபோன் புக் ஆஃப் இன்டர்நெட்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு யூ கான்டாக்ட் அதர் பர்சன். இப்போ யாருக்கா நீங்கள் கால் பண்ணணும், இல்லை ஒருத்தர் நீங்கள் காண்டாக்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் அதை வச்சு ஒரு பர்சனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் இருக்கா? ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் ஒரு பேரில் சேவ் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் அஜ்மல் அப்படின்ற ஒரு பர்சனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 10 சீரீஸ் ஆஃப் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து அந்த சர்டன் பர்சனோட ஃபோன் நம்பராக இருக்கும். நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ஃபோன் புக்கில் சேவ் பண்ணும்போது என்ன மாதிரி சேவ் பண்ணுவீங்க? அஜ்மல் அப்படின்ற மாதிரி நேமோட தானே சேவ் பண்ணுறீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் டிஎன்எஸ் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தலாம், ஹியூமன் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் த்ரோ டொமைன் நேம். எப்படி ஒரு ஐபி அட்ரஸ்க்கு நம்ம ஒரு நேம் செட் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை தான் டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 8.8.8 இந்த நம்பர் வந்து கூகுளோட ஐபி அட்ரஸ். நீங்கள் ப்ரௌசர் போய்ட்டு google.com இல்லை கூகுள் நீங்கள் டைப் பண்ண அவசியமே இல்லை. 8.8.8.8 ஆர் 8.8.4.4 இந்த ரெண்டு நம்பரை டைப் பண்ணிங்களாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கூகுள் சர்ச் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, யூ டோன்ட் ரிமெம்பர் இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர்ஸ், இன்ஸ்டீட் யூ கோ டு யுவர் கான்டாக்ட்ஸ் ஆப் அண்ட் கால் இட் பை தேர் நேம்ஸ். எப்படி நீங்கள் வந்து ஒரு பர்சன் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கான்டாக்ட்ஸில் போயிட்டு அவங்க நேமை சர்ச் பண்ணி கால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த டிஎன்எஸும் ஒர்க் ஆகுது. ஸோ கான்டாக்ட்ஸ் ஆப் மேக் இட் பாசிபிள் ஃபார் பீப்புள் டு இன்புட் நார்மல் ஒர்க்ஸ் without having to keep track the individual mobile number. ஸோ கான்டாக்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு அப்படின்னா, டு ரீச் அ பர்சன் டு நோ ஹிஸ் நேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களோட நேமையும் ஒவ்வொருத்தங்களோட நம்பர், ஃபோன் நம்பர் சீரீஸை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் அட் எக்ஸாக்ட் சேம் டைம் நீங்கள் அவங்களோட நேம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்க பேர் இந்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறீங்களே, இந்த விஷயத்து தான் கான்டாக்ட் ஆப் யூஸ் ஆகுது. ஸோ அதே தான் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிற டிஎன்எஸும் ஒர்க் ஆகுது. ஸோ டிஎன்எஸ்னால் என்ன அப்படின்னா, டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி ஆக்சஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கம்ப்யூட்டருக்குமே பப்ளிக் ஐபி அண்ட் ப்ரைவேட் ஐபின்னு ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட்டோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஐபியில் தான் டெப்ளாய் பண்ணுவீங்க. அந்த ஐபி வந்து 192.4.6.2 அப்படின்ற ஒரு சீரீஸோட ஒரு ஐபி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஐபிக்கு நீங்கள் ஒரு டொமைன் நேம் செட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதாவது ஹியூமன் ரீடபிளாக ஒரு டொமைன் நேம் செட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி கம்ப்யூட்டருக்கும் இல்லை எவ்ரி அப்ளிகேஷனுக்கும் இந்த பப்ளிக் ஐபியை ஒரு நேம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து டிஎன்எஸ் சொல்லலாம். ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, வியா யுவர் ப்ரௌசர். உங்கள் ப்ரௌசர் மூலிமா நீங்கள் ஐபி அட்ரஸை டேரெக்டாக ரீச் பண்ண முடியலாட்டியும் உங்களோட டொமைன் நேம் சர்வர் உங்களோட அப்ளிகேஷனோ இல்லை உங்களோட சர்வரையோ உங்களோட ஃப்ரண்ட் எல்லாம் கொண்டு வரும். தென் எதுக்காக அந்த ஐபி வந்து மோஸ்ட் ஆஃபர்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ ஐபி அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹியூமனாலையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 192.168.5.6 அப்படின்னு ஒரு ஐபியும், தென் IPv4 IPv6ன்னு ஆல்ரெடி ரெண்டு வருஷன் ஆஃப் ஐபி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ IPv4ன்றது கூட ஒரு 4 சீரியஸாக நம்பரில் முடிஞ்சிடும். பட் IPv6 அப்படிங்கிற பட்சத்தில் அது ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அந்த ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மெட்டை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருப்பீங்க? ஸோ அதுக்காக நம்ம வைக்கிற ஒரு நேமிங் சர்வர் தான் டிஎன்எஸ். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ப்ரௌசர், தென் இது வந்து உங்களோட பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், இது வந்து உங்களோட வெப் ப்ரௌசர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெப் ப்ரௌசர் மூலயமா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட நீங்கள் பேங்கிங் சர்வரோ இல்லை நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோ இல்லை உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ உங்கள் ப்ரௌசர் மூலயமா ஆக்சஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது தான் இன்டர்நெட். டிஎன்எஸ் இஸ் சிஸ்டம் தட் டைஸ் நேம்ஸ் டு தி ஐபி அட்ரஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் டிஎன்எஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னா, உங்களோட ஐபிக்கு ஒரு நேம் செட் பண்ணுறது மட்டும்தான் டிஎன்எஸ் சொல்லுவாங்க. ஸோ டிஎன்எஸ் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட்ஸ் த நேம் வி டைப் இன் அவர் வெப் ப்ரௌசர் அட்ரஸ் பார் டு ஐபி அட்ரஸ் ஆஃப் வெப் ஸ்பெசிஃபிக் சைட் ஸ்பெக்டர்ஸ். ஸோ டிஎன்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணுற அந்த நேமை வந்து அந்த சர்வர் எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத டைரெக்டாக ஐபி அட்ரஸை தேடி உங்களுக்கான அவுட்புட்டாக கொண்டு வந்து கொடுக்கும். தென் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம்.
யூஆர்எல் ஒரு நீங்கள் ஒன்ஸ் ஒரு டிஎன்எஸ் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டெஸ்கில் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. தென் லைப்ரரி சர்வர்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் ரெடி பண்ணுற டிஎன்எஸ் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். தென் டாப் லெவல் டொமைன் நேம் சர்வர். ஸோ இந்த மாதிரியான லெவல் டொமைன் வந்து எந்த லெவலில் அது இருக்குது, இது வரைக்கும் யாருமே அந்த நேமிங்கில் யூஸ் பண்ணல, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு லெவல் வச்சுருப்பாங்க. அந்த லெவலில் உங்கள் டொமைன் நேம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற டிஎல்டி சர்வர் ப்ராசஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆத்தரிட்டேட் நேம் சர்வர். நீங்கள் இந்த டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான நேம் வந்து அந்த டிஎன்எஸ் சர்வர் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்படி தான் டிஎன்எஸ் வந்து ஒர்க் ஆகுது இன்டர்நெட்டில். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.